நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் 18 என்ற எண் ரொம்பவே நெருக்கம் கொண்டதுன்னு சொல்லலாம். குருச்சேத்திரம் நடந்தது 18 நாள். அதில் 18 வகையான படைகளும், மகாபாரதத்தில் 18 பருவங்களும் 18 பகுதிகளும் இருக்கின்றது. பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கிறது. அதுபோல சபரிமலையின் 18 படிகளுக்கும் ஏதோ பின்னி பிணைந்த காரணம் இருக்கும். இதற்கு பல காரணங்கள் கூறினாலும் முதற் காரணம், இந்த கோவில் 18 மலைகளால் சூழப்பட்டுள்ளது. அது பொன்னம்பலமேடு, கவுண்டன்மலை, நாகமலை, சுந்தரமலை, கரிமலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, ஸ்ரீபாதமலை, தேவமலை, நிலக்கல் மலை, தலைப்பாறை மலை, சிற்றம்பலமலை, கல்கிமலை, புதுச்சேரி மலை, காலக்கெட்டிமலை, இஞ்சிப்பாறை மலை, சபரிமலை, நீலிமலை போன்ற 18 மலைகளை உணர்த்துவதுதான் 18 படிகள் என்றும் சொல்வதுண்டு. அதேபோல் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தற்பெருமை, அகங்காரம், பிறரை இழிவுபடுத்துதல், பொறாமை, இல்லறப்பற்று, புத்திர பாசம், பணத்தாசை, பிறவிவினை, செயல்வினை, பழக்கவினை, மனம், புத்தி என்ற 18 பந்தத்தோடு தொடர்பு படுத்தியும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. அதுபோல 18 படிகளின் சிறப்பம்சமா பார்க்கப்படுறது என்னன்னா, முதல் படி பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து இறையருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம உணர்வினை அளிக்கிறது. இரண்டாம் படி உணர்த்துவது சாங்கிய யோகம். பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது. மூன்றாம் படி கர்ம யோகத்தை உணர்த்துது. உபதேசம் மட்டும் போதாது, மனம் பக்குவம் அடைய வேண்டும். அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துகிறது. நான்காம் படி என்னன்னா, ஞான யோகம். பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை குறிக்கிறது. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான், எனது என்ற சிந்தனை இன்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுகிறது. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் மிக இன்றியமையாதது. ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவை இழுத்த இழுப்புக்கு செல்லாமல் தடுத்து இறைவனால் அளிக்கப்பட்ட ஐம்புலன்களையும் நல்ல விதமாக இறை சிந்தனையில் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டவே ஆறாம் படி அமைந்துள்ளது. ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம். அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர வைக்கிறது. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். எப்போதும் இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகள் அற்று இருப்பது. ஒன்பதாம் படி ராஜ வித்யா ராஜகுஷ்ய யோகம். கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை. உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் காண வைக்கிறது. பத்தாம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுகிறது. 12ஆம் படி பக்தி யோகம். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறது. 13ஆம் படி கஷேத்திர சேத்திரஜ்ய வியாழ யோகம். எல்லா உயிர்களிலும் இறைவனே வீற்றிருந்து அவ்வுயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மை நிலையினை உணர வைக்கிறது. 14ஆம் படி குணத்ரய வியாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை களைந்து இறையருளுக்கு பாத்தியமாவதையே காட்டுகிறது. 15ஆம் படி புருஷோத்தம யோகம். தீய குணங்களை விட்டொழிந்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள் தெய்வாம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுகிறது. 16ஆம் படி இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுகிறது. 17ஆம் படி சர்வமும் பிரம்மமயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பிரம்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறது. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். 18ஆம் படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தந்து நமது வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். ஐம்பொறிகள், ஐம்புலன்கள், 5 கோவில்கள் இவற்றை கடந்து மனம் ஒன்றி வழிபட்டாலே ஐயப்ப சாமியின் திருவருள் நம்மை வந்து சேரும் என்பதும் 18 படிகளின் தாற்பயமாக உள்ளது.
மற்றும் ஐயப்பன் தனது 18 கருவிகளை கொண்டு 18 படிகளை உருவாக்கினார்னும் சொல்லப்படுது. அது வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிண்டிபாவம், பரிசை, குந்தம், ஈட்டி, கைவாள், முன்தடி, கடுத்திவை, பாசம், சக்கரம், ஹளம், மழு, முசலம் ஆகிய 18 படிகளில் 18 தெய்வங்களும் வாசம் செய்கிறாங்க. முதல் படி சூரிய பகவான், 2ஆம் படி சிவபெருமான், 3ஆம் படி சந்திர பகவான், 4ஆம் படி பராசக்தி, 5ஆம் படி அங்காரக பகவான், 6ஆம் படி முருகன், 7ஆம் படி புதன் பகவான், 8ஆம் படி விஷ்ணு, 9ஆம் படி வியாழன், 10ஆம் படி பிரம்மா, 11ஆம் படி சுக்கிர பகவான், 12ஆம் படி லட்சுமி, 13ஆம் படி சனி பகவான், 14ஆம் படி யமதர்மராஜன், 15ஆம் படி ராகு பகவான், 16ஆம் படி சரஸ்வதி, 17ஆம் படி கேது பகவான், 18 விநாயக பெருமான். இதில் ஒற்றைப்படையில் நவகிரக தேவதாரர்களும் 2ஆம் படை வரிசையில் தெய்வ குடும்பமும் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவேதான் படி பூஜை சபரிமலையில் சிறந்த முறையில் செய்யப்படுகிறது. படி பூஜை நடைபெறும் தினத்தன்று 18 படிகளை பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து அவற்றிற்கு கீழே 18 படி ஏறும் இடத்தில் பிராதன தந்திரி 18 வெள்ளி கலசங்களை வைத்து படி பூஜை செய்கிறாங்க. 18 படிகளும் வெள்ளி மற்றும் பித்தளை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நெய்வேத்தியம் காட்டிய பின்பு பிரசன்ன பூஜை செய்வாங்க. பிறகு கற்பூர ஜோதி ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சபரிமலை பிராதன தந்திரியும் மேல் சாந்தியும் மற்றும் சில பக்தர்களும் படியேறி செல்வாங்க. பிறகு சன்னிதானத்தில் ஐயப்பனுக்கு அரவண பாயாசம் நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை காமிப்பாங்க. இந்த 18 படிகளும் ஒரே கல்லினால் ஆனது. எல்லா படிகளும் 9 அங்குல உயரமும் 5 அடி நீளமும் கொண்டது. தேங்காய் உடைத்து படிகள் தேய்வதை தடுக்கும் பொருட்டு திருவாங்கூர் தேவஸ்தானம் 1985ஆம் ஆண்டுல அக்டோபர் மாதம் பஞ்ச லோகத்திலால் ஆன தகடு செஞ்சு படிகள் மேல அமைச்சிருக்காங்க. தற்போது 2015இல் மீண்டும் தகடுகள் சேதமடைஞ்சதால அக்டோபர் 2015ல புது கவசம் படிகளுக்கு சாத்தப்பட்டிருக்கு. இந்த 18 படிகளில் இருமுடி கட்டு இல்லாமல் படியேறி வர சிலருக்கு மட்டுமே உரிமை உண்டு. அவர்கள் பந்தலராஜ குடும்பத்தினர், தாந்திரிகள் மற்றும் மகர சங்கராந்தி அன்று திருவாபரண பெட்டியை சுமந்து வரும் ராஜ பிரதிநிதி. எந்த அளவுக்கு சபரிமலை செல்ற பக்தர்கள் சன்னிதானத்தில் இருக்கிற ஐயப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை தான் கோவில்தாரர்களும் சரி பக்தர்களும் சரி இந்த 18 படிகளுக்கும் கொடுக்குறாங்க. அதனால தான் அதை பற்றின பதிவை இந்த வீடியோவில் பதிவேற்றிருக்கோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.